டாக்டர் எஸ் ஜீவாஸ் நீட் மிஸ்ட்ரி ஆஃப் பயாலஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனல் வீடியோக்களை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 2.7 இருந்து 2.1 பில்லியன், அதாவது 270 இருந்து 210 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு செல்லை கொண்ட யூகாரியோட்ஸ், அதாவது உண்மையான நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய உயிரினங்கள் தோன்றி இருக்கலாம் அப்படின்னு ஃபாசில் ரெக்கார்ட்ஸ், புதைப்படிவ பதிவுகள் நமக்கு சொல்லுதுன்னு. அந்த ஒரு செல் யூகாரியோட்டுகள் ஒன்றுக்குள்ளால மற்றொன்று ஒன்றி வாழக்கூடிய வாழ்வு, அதுதான் எண்டோசிம்பயாசிஸ் மூலமா தோன்றிச்சு அப்படின்னு போன வீடியோல நம்ம பார்த்தோம். சரி, இதுல இருந்து பல செல் உயிரிகள் எப்போ தோன்றிச்சு அதைத்தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். எவல்யூஷன் ஆஃப் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ், பல செல் உயிரிகளோட பரிணாமம். சுமார் 1.5 இருந்து 1 பில்லியன் ஆண்டுகள், அதாவது 150 இருந்து 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பல செல்லுலார் தன்மை கொண்ட உயிரினங்கள் தோன்றிச்சு. முதல்ல ஒரு உயிரி இன்னொரு உயிரியை விழுங்கி, அதாவது உயிரிக்குள்ளால இன்னொரு உயிரி போய் அந்த உள்ளுக்குள்ள போன உயிரி ஒரு விழுங்கின உயிரியோட உறுப்பா மாறி போனதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்படி பல செல்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு காலனியா வேலை செய்ய தொடங்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு விதமான செல்களுக்கும் ஒவ்வொரு விதமான வேலை இருந்துச்சு. அதாவது வேலை பிரிவினை மாதிரி. வேலை பிரிவினைனா தெரியும்ல, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வேலையை பிரித்து கொடுக்கறது. எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்க வேலையை சரியா பார்க்கணும். புரியுதா? இந்த உயிரிகள் எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு ஒட்டிக்கிட்டு வேலை பார்க்குது. இன்னும் ஒரே உடம்பா மாறல, ஓகேவா? ஆனாலும் இப்படி பல உயிர்களும் கூட்டணியா ஒண்ணுக்கொண்ணு அனுசரணையா வேலை செய்து நாளடைவில் எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு மெர்ஜ் ஆகி ஒரே உடம்பா மாறிடுது. இதைத்தான் நாம பல செல்லுலார் உயிரினங்கள், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ், பல செல் உயிரிகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்னென்ன? செல் டிஃபரன்ஷியேஷன், அதாவது செல்களுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகள். ஆரம்ப கட்டத்தில் ஒவ்வொரு செல்களும் தனித்தனி வேலைகளை செய்யுது. எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா நரம்பு செல்கள், தசை செல்களை நம்ம சொல்லலாம். நரம்பு செல்கள் என்ன பண்ணும்? எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ், அதாவது மின் சமிக்ஞைகளை கடத்தும். இந்த இடத்துல உணவு இருக்கணும், இந்த இடத்துல ஆபத்து இருக்கணும், சுற்றுச்சூழல் சரியில்லைனோ, இப்படி எதுவா இருந்தாலும் அந்த தகவலை தன்னோட காலனிக்கு கடத்தும். அப்புறம் தசை செல்களோட வேலை என்னன்னா சுருங்கி விரிகிறது. இப்படி சுருங்கி விரிகிறது மூலமா அந்த ஒட்டுமொத்த காலனியையும் இதால இயக்க முடியும், அதாவது மூவ் பண்ண முடியும். ஏன்னா ஆரம்ப கால உயிரிகளுக்கு காலெல்லாம் கிடையாதுல்ல நகர்ந்து போறதுக்கு. அப்புறம் இந்த தசைகள் தான் ஒரு உருவத்தை கொடுக்கும். ஒரு பொம்மை இருக்குன்னா கூட ஒரு துணிக்குள்ள நீங்க பஞ்ச ஸ்டஃப் பண்ணினாதான் அது பொம்மையா ஆகும். அப்படிதான் இந்த செல்களுக்குள்ள தசைகள் உருவாகிறப்ப அதுக்குன்னு ஒரு உருவம் வரும். சரி, அப்ப ஒரு உடலுக்குள்ளால பல செல்கள் காலனியா ஒவ்வொரு வேலைகளை செய்துட்டு வாழுது. அடுத்து என்ன? டிஷ்யூ அண்ட் ஆர்கன் ஃபார்மேஷன், அதாவது திசு மற்றும் உறுப்பு உருவாக்கம் நடக்குது. படிப்படியா இந்த செல்கள் எல்லாம் சேர்ந்து திசுக்கள் உருவாக ஆரம்பிக்குது. திசுக்கள்னா இந்த ஒவ்வொரு வேலை பிரிவினை இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் இணைஞ்சி திசுக்களா மாறி போறது. புரியுதா? ஆரம்பத்துல கூட்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த உயிரிகள் ஒரே உடம்புக்குள்ளால ஒவ்வொரு குறிப்பிட்ட வேலை செய்யக்கூடிய திசுக்களா மாறி போயிடுது. இந்த திசுக்களுக்கு என்ன வேலை? ஒவ்வொரு வகையான திசுவுக்கும் ஒவ்வொரு வகையான வேலைகள் இருக்கு. மற்ற செல்களுக்கு ஆதரவளிக்கிறது, பாதுகாப்பு அளிக்கிறது, சத்துக்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறது, கம்யூனிகேட் பண்றது, அதாவது தகவல்களை கடத்திக்கிறது. இந்த மாதிரியான ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அதை நாம எபிதீலியல் டிஷ்யூஸ்னு, அதாவது புறத்தோல் திசுக்கள் அப்படின்னு சொல்லலாம்.
கனெக்டிவ் டிஷ்யூஸ் இணைப்பு திசுக்கள் அப்படின்னு சொல்லலாம். மசில் டிஷ்யூஸ் தசை திசுக்கள் அப்படின்னு சொல்லலாம். நர்வஸ் டிஷ்யூஸ் நரம்பு திசுக்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி அதது செய்யற வேலையை வச்சு அதை நாம கிளாசிஃபை பண்ணிக்கலாம். புறத்தோல் திசுக்கள் பாதுகாப்பு கொடுக்கும். இணைப்பு திசுக்கள் ஒவ்வொரு செல்களையும் இணைக்கும். தசை திசுக்கள் சுருங்கி விரியும், உருவத்தை கொடுக்கும். நரம்பு திசுக்கள் மின் சமிக்ஞைகளை கடத்தும். அதாவது தனித்தனி செல்களா செய்துகிட்டு இருந்த வேலையை அப்கிரேட் பண்ணி திசுக்களா ஒருங்கிணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பிச்சது. அப்புறம் இந்த திசுக்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு படிப்படியா பரிணாம மாற்றம் அடைஞ்சு உறுப்புகளா வளர்ச்சி அடைஞ்சது. இந்த உறுப்புகள் எல்லாம் உயிரினங்களோட உடலுக்குள்ளால அதுக்கே ஆன குறிப்பிட்ட செயல்பாடுகளை, அதாவது ரொம்ப சிக்கலான வேலைகளை எல்லாம் செய்யுதுங்க. உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு உறுப்புக்கும் அதுக்கே உரியதான தனித்தனி வேலைகள் உண்டு அப்படின்னு. இப்படி எல்லா உறுப்புகளுமே சேர்ந்து தான் உயிர் வாழ்தல் அப்படிங்கிற மிகப்பெரிய வேலையை செய்யுதுங்க. அதாவது முதல்ல ஒரே மாதிரியான செல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரியான வேலைகளை செய்யுது. அது அப்புறமா காலப்போக்கில் திசுக்களாக மாறுது. இந்த திசுக்கள் இன்னும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு உறுப்பா மாறுது. இப்படி பல வேலைகளை செய்கிற உறுப்புகள் ஒன்னா சேர்ந்து ஒரு யூகாரியோட்டிக் மல்டி செல்லுலார் ஆர்கானிசமா, அதாவது பல செல்லுலார் உயிரினமா மாறுது. சரி, இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, இந்த ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு திசுக்களும் ஒவ்வொரு உறுப்புகளும் இன்டர் டிபெண்டன்டா, அதாவது ஒன்னோட செயல்பாடு மற்றொன்னோட செயல்பாட்டோட தொடர்புடையதா இருக்கும். ஒரு ஈஸியான எடுத்துக்காட்டோட சொல்லணும்னா, இப்ப நீங்க இந்த வீடியோவை உங்க கண்ணால பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப கண்ணோட செயல்பாடு பார்க்கிறது, அப்படிதானே? ஆனா கண்ணு சும்மா பார்த்தா மட்டும் போதாதுல்ல, அதை மூளை உள்வாங்கணும். முதல்ல எங்க உட்கார்ந்து மொபைலை நோண்டுறது அப்படின்னு கண்ணால ஒரு இடத்தை தேர்வு செய்யணும். காலால நடந்து அந்த இடத்துக்கு போகணும். கையால மொபைலை எடுக்கணும். விரலால ப்ரௌஸ் பண்ணணும். கண்ணு பார்க்கணும். அதை நரம்புகள் மூளைக்கு கடத்தணும். அப்படின்னு ஒவ்வொன்னோட செயல்பாடும் இன்னொன்னோட செயல்பாட்டுக்கு தொடர்புடையதா இருக்கும். இந்த எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்னு தான் சொல்றேன். ஆனா சுமார் 1.5 இருந்து 1 பில்லியன் ஆண்டுகள், அதாவது 150 இருந்து 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அளவு எல்லாம் உயிரினங்கள் டெவலப் ஆகல. ஆனா உறுப்புகள் உருவாக ஆரம்பிச்சது. அதோட செயல்பாடுகள் எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு சார்ந்து இருந்துச்சு. அதான் இன்டர் டிபெண்டண்டா இருந்துச்சு. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா பாசிகள், அதான் ஆல்கேக்கள், அப்புறம் சில ஃபங்கை பூஞ்சைகளை நம்ம சொல்லலாம். பூஞ்சைகளுக்கு பச்சையம் எல்லாம் கிடையாது. ஆனாலும் நம்ம இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இங்க பெரும்பாலும் உருவான உயிர்கள் எல்லாமே பச்சையம் சார்ந்து, அதாவது தாவர வகைகளா இருந்துச்சு. என்ன இருந்தாலும் பச்சையம் தானே முதல்ல வந்தது. இந்த பச்சையம் தானே கிரேட் ஆக்சிஜனேஷன் ஈவென்ட், மாபெரும் ஆக்சிஜனேற்ற நிகழ்வுக்கே காரணமா இருந்திருக்கு. அதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும் இல்லையா? அப்ப இந்த காலகட்டம் வரைக்கும் கடல்ல தாவர வகைகளோட ஆதிக்கம் தான் மேலோங்கி இருந்துச்சு. அப்புறமா பல கோடி வருஷங்கள், அதாவது கிட்டத்தட்ட 40-50 கோடி வருஷங்கள் இந்த உயிரினங்கள்ல பெரிய மாற்றம் எதுவுமே நிகழல. ஒரு மாதிரி ஒரு மந்த நிலையிலேயே போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் இன்னொரு மாபெரும் நிகழ்வு நடந்திருக்கு. அது என்ன நிகழ்வு? அதே கிரேட் ஆக்சிஜனேஷன் ஈவென்ட் தான். ஆமா, 2வது முறையா இந்த மாபெரும் ஆக்சிஜனேற்ற நிகழ்வு நடக்குது. இந்த செகண்ட் கிரேட் ஆக்சிஜனேஷன் ஈவெண்ட்டை நாம நியோப்ரோட்டரோசோயிக் ஆக்சிஜனேஷன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்றோம். இதை பத்தி இதுவரைக்கும் பெருசா யாரும் கண்டுக்கல அப்படின்னாலும் இந்த பூமியில ஆக்சிஜனோட வரலாற்றுல இந்த நிகழ்வு ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு. இந்த நிகழ்வு சுமார் 800 இருந்து 540 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க நாம ஆண்டுகளை பில்லியன் சொல்றத கைவிட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு கணக்கிட ஆரம்பிக்கிறோம். அதாவது கோடியில சொல்லணும் அப்படின்னா இந்த நிகழ்வு 80 இருந்து 54 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்குது. அப்படி என்ன பெருசா
புதுசா நடந்துருச்சு இந்த நிகழ்வுனால? இந்த நிகழ்வுனால ஆக்சிஜனோட அளவு ரொம்ப ரொம்ப அதிக அளவு அதிகரிச்சுது. அது எப்படி அதிகரிச்சுது? சைனோபாக்டீரியா கூடவே இப்ப ஆல்காக்களும் அதிக அளவு ஆக்சிஜனை உற்பத்தி பண்ண ஆரம்பிக்குது. அதெல்லாம் எந்த அளவு ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணிச்சுன்னா, ஆழ்கடல்ல, அதாவது சூரிய ஒளி ஊடுருவ முடியாத இடங்கள்ல கூட ஆக்சிஜன் கலக்க ஆரம்பிச்சது. நாம உயிரினங்கள் ஆழ்கடல் வெப்ப துவாரங்கள்ல, அதாவது டீப் சி ஹைட்ரோதெர்மல் வென்ஸ்லயும் ஹைலி அசிடிக் ஹாட் ஸ்பிரிங்ஸ், அதிக அமிலத்தன்மை கொண்ட சூடான நீரூற்றுகள்லையும் தோன்றிச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது எல்லாமே கடலோட மேல்மட்டத்துல தான் இருக்கும். ஆழ்கடல் வெப்ப துவாரங்கள் அப்படின்ன உடனே நம்ம கடலுக்குள்ள ஆழத்துல அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது ஆழ்கடல்ல உருவாகி இருந்தாலுமே அதோட வென்ட், அதாவது அந்த வாய்ப்பகுதி மேல தான் இருக்கும். படத்துல பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த சயனோபாக்டீரியாக்கள் தோன்றினது கூட சூரிய ஒளி ஊடுருவக்கூடிய மட்டத்துல தான் தோன்றிச்சு. அப்பதானே அது பச்சையும் சூரிய ஒளியை வச்சு உணவு தயாரிக்க முடியும். அதனால தானே ஆக்சிஜன் அட்மாஸ்பியர்ல, அதாவது வளிமண்டலத்திலையும் கலந்துச்சு. அப்ப இந்த இரண்டாவது ஆக்சிஜனேற்ற நிகழ்வுல, அதுதான் நியோப்ரோட்டிரோசோயிக் ஆக்சிஜனேஷன் ஈவென்ட் மூலமா தான் ஆக்சிஜன் ஆழ்கடல் வரைக்கும் கலக்க ஆரம்பிக்குது. கடலோட சுழற்சியில ஒரு மாற்றம் வருது. கூடவே ஊட்டச்சத்து சுழற்சியிலையும் மாற்றங்கள் வருது. சேஞ்சஸ் இன் ஆக்சிஜன் சர்க்குலேஷன் அண்ட் நியூட்ரியன்ட் சைக்கிள்ஸ். ஆக்சிஜன் ஆழ்கடல் வரைக்கும் பரவுது அப்படிங்கிறதெல்லாம் சரி. அதென்ன நியூட்ரியன்ட் சைக்கிள்ஸ்ல, அதான் ஊட்டச்சத்து சுழற்சியில மாற்றங்கள் வர்றது. இந்த பாஸ்பேட் தான் எல்லா உயிர்களுக்கும் தேவைப்படுற கீ நியூட்ரியன்ட், அதாவது முக்கியமான ஊட்டச்சத்து அப்படின்னும், அதுதான் டிஎன்ஏ ஆர்என்ஏ உருவாக்கத்துக்கு முக்கியமானது அப்படின்னும், ஏடிபி மாதிரியான எனர்ஜி மாலிகூல்ஸ்லையும் இதுதான் முக்கியமான மூலப்பொருள் அப்படின்னும், செல்களோட செல் சவ்வுகள்ல, அதாவது செல் மெம்பரேன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அப்ப பனிப்பாறைகள்ல ஏற்படக்கூடிய அரிப்புகள் மூலமாகவும் வானிலையில ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாற்றங்கள்னாலையும் இன்னும் அதிகமான பாஸ்பரஸ் கடல்ல கலக்க ஆரம்பிக்குது. இந்த பாஸ்பரஸ்ல இருந்து தான் பாஸ்பேட் கிடைக்குது இல்லையா? அப்ப இன்னும் அதிக அளவுல இந்த சைனோபாக்டீரியாக்களும் ஆல்காக்களும், அதாவது பாசிகளும் ஆக்சிஜனை வெளியிட ஆரம்பிக்குது. அது மூலமா ஆக்சிஜன் ஆழ்கடல்லையும் கலக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம பாஸ்பரஸும் ஆழ்கடல்ல கலக்குது. அடுத்ததா நைட்ரஜன் சைக்கிள், அதாவது நைட்ரஜன் சுழற்சி. காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜனை உயிரினங்கள் அதுங்க பயன்படுத்துற மாதிரி நைட்ரேட்டா மாத்திக்கிட்டு இருந்துச்சு. அதை போன வீடியோல கூட நான் சொல்லி இருப்பேன். இப்ப அதிக அளவுல ஆக்சிஜன் கிடைக்கவும் அதிக அளவு மறு உற்பத்தி நடக்குதா? அப்ப அதிக அளவு நைட்ரஜனும் உயிரினங்கள் பயன்படுத்துற மாதிரி கிடைக்கும். அப்படி ஆழ்கடல் வரைக்கும் இந்த நைட்ரேட் ஒரு சமச்சீரான அளவு கிடைக்க ஆரம்பிக்குது. அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, சல்ஃபர் சுழற்சியில ஏற்பட்ட மாற்றம். இது ஏன் முக்கியமான விஷயம்? சல்ஃபர் சுழற்சியில ரெண்டு விதமான சல்ஃபர் வரும். ஒன்னு சல்ஃபைட், இன்னொன்னு சல்ஃபேட். இதுல சல்ஃபைட் அளவு கடல்ல அதிகமா இருந்தப்ப அது மற்ற உயிரினங்கள், அதாவது பல செல் உயிரினங்கள் தோன்றதுக்கு தடையா இருந்துச்சு, அதாவது விஷமா இருந்துச்சு. அப்ப ஆழ்கடல்ல ஆக்சிஜன் குறைவா இருந்த காலகட்டத்தில் சல்ஃபேட்டை சல்ஃபைட்டா, அதாவது விஷமா மாற்றக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிக அளவு இருந்துச்சு. ஆனா கடல்ல ஆக்சிஜன் அளவு கூட கூட இந்த பாக்டீரியாக்கள் எல்லாம் அழிய ஆரம்பிச்சு சல்ஃபைட் குறைய ஆரம்பிச்சுது, சல்ஃபேட் அளவு அதிகரிக்க ஆரம்பிச்சுது. இப்படி ஆழ்கடல்ல சல்ஃபேட்டோட அளவு அதிகரிச்சப்ப கடலோட வேதியியல் அளவுகள்ல மாற்றம் வந்துச்சு. கடலோட விஷத்தன்மை குறைஞ்சுது. அது புதுவிதமான உயிரினங்கள், அதாவது பெரிய உருவத்திலான உயிரினங்கள் தோன்றதுக்கு வழிவகுத்துச்சு. அப்ப ஓவராலா பார்த்தோம்னா ஆழ்கடல்ல சூரிய ஒளி கிடையாது. அதனால சூரிய ஒளியை பயன்படுத்தி வாழக்கூடிய தாவர வகைகள் வளர முடியாது. ஆனா ஏராளமான ஆக்சிஜனும் எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்களும் கொட்டி கிடக்கு. அப்ப என்னாச்சு? சிக்கலான பல செல் உயிரிகள் தோன்ற ஆரம்பிச்சது. So the second great oxygenation event leads to evolution of complex multicellular life.
இந்த இரண்டாவது ஆக்சிஜனேற்ற நிகழ்வு அதிக சிக்கலான பல செல் உயிரிகளோட பரிணாமத்துக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இந்த நிகழ்வு தான் முதல்ல இடக்கேரியன் ஃபானா, அதாவது எடியக்காரன் விலங்கினங்கள் தோன்றவும் காரணமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததா கேம்பிரியன் வெடிப்பு, கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கவும் காரணமாக இருந்திருக்கு. அதென்ன இடியக்காரன் விலங்கினங்கள்? அதுதான் பல செல் விலங்கினங்களோட மூதாதையர், அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிகிற அளவிலான பெரிய விலங்கினங்களோட மூதாதையர். இதெல்லாம் சுமார் 635 மில்லியன்ல இருந்து 541 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 63.5 இருந்து 54.1 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்குது. இந்த உயிரினங்கள் தட்டையா இலை மாதிரி ஓவல் ஷேப்ல இருக்கும். அதோட உடல் ரொம்ப மென்மையா சாஃப்டா இருக்கும். இதோட ஃபாசில்ஸ் புதைப்படிவங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த எடியக்காரன் விலங்கினங்கள் தோன்றினப்ப கூட கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப மெதுவாக தான் நடந்திருக்குது. அதுவும் பல 100 கோடி வருஷங்களா உயிரினங்களோட பரிணாமம் மெல்லமாக தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பல கோடி வருஷங்கள் வரைக்கும் ஒரு செல் உயிரிகளும் டிஎன்ஏவை சுற்றி உண்மையான நியூக்ளியஸ் உள்ள ரொம்ப எளிமையான யூகாரியோட்டுகளும் தான் இருந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் சுமார் 540 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 54 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஆழ்கடல்ல ஒரு பெரிய வெடிப்பு, அதாவது மாற்றம் நடந்துச்சு. அதென்ன வெடிப்பு? ஏதாவது பூகம்பமா இல்ல நிலநடுக்கமா? பூகம்பமும் இல்ல, நிலநடுக்கமும் இல்ல. வெடிப்புனா உயிரின வெடிப்பு, லிவிங் எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு. அதைத்தான் நாம கேம்பிரியன் வெடிப்பு, கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப நாம கேம்பிரியன் வெடிப்புக்குள்ளால போயிட்டோம். இந்த கட்டம் தான் உயிரின வரலாற்றுல, பயாலஜிக்கல் ஹிஸ்டரியில ஒரு அதிசயமான மாற்றம் நிகழ்ந்த கட்டம். ஆமாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த எளிமையான உயிர்களில் இருந்து வித்தியாசமான உடல் அமைப்புகள் கொண்ட ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் தோன்ற ஆரம்பிச்சுது. இதெல்லாம் எதிர்பாராத விதமாவே நடந்துச்சு. திடீர்னு வெறும் சில கோடி வருஷங்கள்ல ஜியாலஜிக்கல் டைம், அதாவது புவியியல் காலத்தை கணக்கிட்டு பார்த்தோம்னா கண் சிமிட்டுற நேரத்துல, சொடக்கு போடுற நேரத்துல நடந்துடுச்சு. கடலே ஒரு உயிரின திருவிழா மாதிரி ஆகி போச்சு. கடல்கள் இதுக்கு முன்னாடி பார்த்திராத உயிரினங்களோட சேர்ந்து உயிர் பெற்றுச்சு. அப்படி கேம்பிரியன் வெடிப்புல என்னதான் நடந்துச்சு? விலங்கினங்கள்ல முதலா கடினமான பகுதிகள், அதாவது ஓடு, ஷெல்ஸ் உருவாச்சு. அப்புறம் பற்கள், டீத் உருவாச்சு. வெளிப்புற எலும்பு கூடுகள், எக்ஸோஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சது. அப்புறம் குறிப்பா கண்கள் தோன்றிச்சு. ஐஸ் எவால்வ்ட். முதன் முறையா உயிரினங்களால இந்த உலகத்தை பார்க்க முடிஞ்சது. அப்படி பார்க்க முடிஞ்சதால அடுத்த உயிர்களை பிடிச்சு திங்கிற வேட்டை முறை உருவாச்சு. அதாவது பிரெடேட்டர்ஸ் அண்ட் பிரே அப்பியர்டு. வேட்டையாடும் விலங்குகளும் இரையாகும் விலங்குகளும் தோன்றிச்சு. அது மூலமா முதல் உணவு சங்கிலி, ஃபர்ஸ்ட் ஃபுட் செயின் ஆரம்பிச்சது. புதிய உடல் அமைப்புகளோட பல உயிரினங்கள் தோன்றிச்சு. சிலது 5 கண்களோட இருந்துச்சு, சிலதுக்கு வாய் சுத்திக்கிட்டே இருக்கும், சிலதோட வால்ல கவசம் இருக்கும். இப்படி இயற்கை எல்லா விதமான பரிசோதனைகளையும் பண்ணி பார்த்துச்சுது. அதுல சிலது தப்பி பிழைச்சி மறு உற்பத்தி, அதுதான் ரீப்ரொடியூஸ் பண்ணிச்சு. சிலதுங்க அழிஞ்சு போச்சு. இயற்கையோட மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்டா நாம இதை சொல்லலாம். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய புதைப்படிவ பதிவுகள், அதாவது ஃபாசில் ரெக்கார்ட்ஸ், என்னென்ன உயிரினங்கள் அப்போ வாழ்ந்ததா சொல்லுது. வாங்க பார்க்கலாம். நாம இப்ப முதலா அசுரத்தனமா வேட்டையாடின ஒரு விலங்கை பார்க்க போறோம். இதுதான் அனாமலோகாரிஸ். இது கிட்டத்தட்ட 1 மீட்டர் அளவு நீளம் இருக்கும். இதுக்கு 2 பெரிய கூட்டு கண்கள் இருக்கும். அதாவது காம்பவுண்ட் ஐஸ் இருக்கும். காம்பவுண்ட் ஐஸ்னா தெரியும்ல, அதுல நிறைய குட்டி லென்ஸ்கள் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து மொத்தமா ஒரு மொசைக் மாதிரியான உருவத்தை மூளைக்கு கடத்தும். இப்ப கூட பூச்சிகள் அப்புறம் ஓடுகளை கொண்ட உயிரினங்கள்ல இந்த கூட்டு கண்கள் தான் இருக்கு. சரி, அப்போ இந்த மாதிரியான காம்பவுண்ட் ஐஸ் கூட்டு கண்கள் இந்த அனாமலோகாரிஸ்க்கு இருந்துச்சு. அப்புறம் நகங்கள்
மாதிரியான அமைப்புகள் கூட அதுக்கு இருந்துச்சு. அதோட வாய் வட்டமா இருந்தது, அதுவும் பற்களோட இருந்துச்சு. இந்த அனமலோகாரிஸ் தான் நாம முதல் வேட்டைக்கார மிருகமா அடையாளம் காண்றோம். இது தோடுகள் இல்லாத மென்மையான கடல் விலங்குகளையும் மற்ற குட்டி குட்டி கடல் விலங்குகளையும் வேட்டையாடி தின்னுச்சு. கிட்டத்தட்ட இந்த அனமலோகாரிஸை நாம டீரெக்ஸ்க்கு ஒப்பிடலாம். டீரெக்ஸ் தெரியும்ல, டைனோசர்ல ஒரு வகை. ஜுராசிக் பார்க் படத்துல கூட படுபயங்கரமா வேட்டையாடுமே, அந்த டீரெக்ஸ் கூட தான் அனமலோகாரிஸை நம்ம சயின்டிஸ்ட் ஒப்பிடுறாங்க. நிலத்துல டீரெக்ஸ்னா கேம்பிரியன் கடல்ல அனமலோகாரிஸ். அடுத்தது நாம ஒரு வித்தியாசமான ஜந்தான ஒப்பபினியாவை தான் பார்க்க போறோம். அதுக்கு 5 கண்கள் இருந்துச்சு. ஆமா, 5 கண்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதுக்கு துதிக்கை மாதிரியான ஒரு மூக்கு இருந்துச்சு. அந்த மூக்கோட முடிவுல கிளா, அதுதான் வளைஞ்ச நகம், நம்ம நண்டுலலாம் இருக்கும்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான நகம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இது பக்கவாட்டுல நகர்ந்து போகும். நல்லா பாருங்க, 5 கண்ணு, தும்பிக்கை மாதிரி மூக்கு, அந்த மூக்கு முடிவுல நகம். இத பார்க்க என்னவோ வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஒரு ஏலியன் மாதிரி இருக்குல்ல, ஆனா அது ஏலியன்லாம் இல்ல, நிஜமாவே இந்த உலகத்துல பூமியில தான் இருந்துச்சு. அடுத்ததா நாம ஸ்பைக்கி வாக்கர், முள்ளால நடக்கக்கூடிய ஹாலோசிஜீனியாவை தான் பார்க்க போறோம். இதோட உடம்பு நீளமா புழு மாதிரி இருக்கும். அதோட முதுகுல ஸ்பைன்ஸ், அதாவது முதுகெலும்புகள், முட்கள் மாதிரி இருக்கும். அடிப்பகுதியில ரொம்ப மென்மையான உணர்வு கொடுக்குகள், டென்டக்கிள்ஸ் மாதிரியான கை கால்கள் இருக்கும். நம்ம விஞ்ஞானிகளுக்கே ரொம்ப நாளா எது மேல் பக்கம் எது கீழ்ப்பக்கம் அப்படிங்கிற சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலதான் என்னடா இது, இந்த ஜந்து ஒரு மார்க்கமா இருக்கே, ஒரு மாதிரி மாய தோற்றமா இருக்கே அப்படின்னு தான் அதுக்கு ஹாலுசிஜீனியா அப்படின்னே பேர் வச்சாங்க. ஹாலுசிஜீனியா அப்படின்னா ஹாலுசினேஷன், மாய தோற்றம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்? வைவாக்சியா, த ஆர்ம்டு கிரேசர். கவசங்கள் எல்லாம் தரிச்சு மேய்ச்சலுக்கு போன வைவாக்சியாவை தான் பார்க்க போறோம். இதோட மேற்புறம் செதில்களாலும் முட்களாலும் மூடப்பட்டிருக்கும், கவர்டு வித் ஸ்கேல்ஸ் அண்ட் ஸ்பைன்ஸ். இது கடல் தரைத்தளத்துல ஊர்ந்து ஊர்ந்து போய் பாசிகளை சாப்பிடும். இது ஒன்றும் வேட்டையாடுற கடல் விலங்கெல்லாம் கிடையாது, ஆனாலும் இதோட உடல் ரொம்ப உறுதியானதா கட்டமைக்கப்பட்டு இருந்துச்சு. சரி, இதெல்லாம் இப்பவும் இருக்குதா? இல்ல, இதெல்லாம் எவ்வளவு வேகமா உருவாகிச்சோ அதே மாதிரி வேகமா காணாம போயிடுச்சு. ஏன் காணாம போச்சு? ஏன்னா அப்ப ஆக்சிஜனோட அளவு கூடும் குறையும், அது ஒரு நிலையா இருந்தது கிடையாது. அது மட்டும் இல்லாம கடல் மட்டத்துல வேற மாற்றம் இருந்துச்சு. கடலோட வேதியியல், அதுதான் அதோட கெமிஸ்ட்ரி மாறிடுச்சு. இந்த எவல்யூஷன் ரேஸ் இருக்குல்ல, பரிணாம பந்தயம், அதுல வேட்டையாடுற விலங்குகள் வேகமா நகரக்கூடிய தன்மை அடைஞ்சது. அது மட்டும் இல்லாம அதெல்லாம் புத்திசாலிகளாகவும் மாறிடுச்சு. வேட்டைக்கான இரைகள் இருக்குல்ல, அதெல்லாம் தங்களோட உடம்புல ஓடுகளை கவசமா பயன்படுத்த ஆரம்பிச்சது. ஆனா சில உயிரினங்களால இதை எதையுமே ஃபாலோ பண்ண முடியல, அதனாலேயே அழிஞ்சு போச்சு. இந்த இயற்கை இருக்கே, இயற்கை, அதோட தேர்வு முறை அப்படிங்கிறது கொஞ்சமும் ஈவு இரக்கமே இல்லாதது. இயற்கைக்கு ஏற்ப தங்களை தகவமைச்சுக்கிற உயிர்களால மட்டும்தான் உயிர் பிழைக்க முடிஞ்சுது. ஆனாலும் பாருங்க, இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம காலத்துல இருக்கக்கூடிய பல விலங்கினங்கள் இந்த காலத்துல தோன்றினது தான். உதாரணமா முதுகெலும்பு உள்ள உயிரினங்கள், உணர்வு சார்ந்த உறுப்புகள், அதாவது தொடு உணர்வா இருந்தாலும் சரி, வாசனை உணர்வா இருந்தாலும் சரி, அப்புறம் முக்கியமா நகரக்கூடிய தன்மை, இது எல்லாமே அப்பவே தோன்றினது தான். கடலோட இருட்டான ஆழ்கடல்ல தோன்றினது தான். சரி, இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? அறிவியல் கோட்பாடுகள், சயின்டிபிக் தியரிஸ் இது பத்தி என்ன சொல்லுது? முதல்ல ஆழ்கடல் வரைக்கும் விரிவடைஞ்ச ஆக்சிஜனோட அளவு அதிக சக்திகளை உயிர்களுக்கு கொடுக்குது. அதனால இந்த சிக்கலான உயிர்கள் தோன்றிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா எவல்யூஷன் ஆஃப் விஷன், பார்க்கும் சக்தி தோன்றினதால வேட்டையாடி உண்ணும் முறை தோன்றினதா சொல்றாங்க. அது சரிதானே? அடுத்ததா உடல் உறுப்புகள் உருவாக காரணமா இருக்கக்கூடிய HOX ஜீன்கள் தோன்றினதும் ஒரு காரணமா சொல்றாங்க. அதாவது மரபியல் மாற்றங்களை காரணமா சொல்றாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா மியூட்டேஷன், அதாவது மரபியல் பிறழ்வு. இந்த டிஎன்ஏ இருக்குல்ல, அதுதானே மரபியல் பண்புகளை கடத்தும். அதில் பிறழ்வு மாற்றம் நடக்கிறது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட உயிரினம் சூழலுக்கு தக்கவாறு மாறுறதுக்கு அது உதவியா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம அப்படி பிறழ்வு ஏற்பட்ட மரபியல் தகவல்களை தங்களோட வம்சத்துக்கும் கடத்தும். அப்புறமா எக்கலாஜிக்கல் ஃபீட்பேக், சூழலியல் தேர்வு. இப்போ அந்த இடத்துக்கு தக்கபடி ஒரு உயிரினம் தோன்றிச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வர்ற உயிரினங்களும் அதையே பின்பற்றி போறதுனால ஒரு பெரிய மாற்றம் நிகழ ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சூழலியல் தேர்வு, இயற்கை தேர்வு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சூழலுக்கு மிக சரியா பொருந்தி போகிற உயிர்களால தான் வெற்றிகரமா தன்னோட இனத்தை மறு உற்பத்தி பண்ண முடியும். இதை நான் சொல்லல, சார்லஸ் டார்வின் சொல்லி இருக்காரு. இப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச இந்த சிக்கலான உயிர்கள், காம்ப்ளெக்ஸ் லைஃபோட முக்கியமான அம்சங்கள் என்னென்ன? ஒன்று பயோடைவர்சிட்டி, அதாவது பல்லுயிர் பரிணாமம். இந்த பூமியில இருந்த கடலுக்குள்ளால பல வகையான உயிரின வகைகள் தோன்றிச்சு. ஒவ்வொரு வகையான உயிரினங்களும் வேற வேற எவல்யூஷனரி பாத் வழியா எவால்வ் ஆனவை, அதாவது வேற வேற பரிணாம பாதைகள் வழியா பரிணமித்தவை. அடுத்ததா அட்வான்ஸ் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ், அதாவது இந்த உயிரினங்களுக்கு மேம்பட்ட இனப்பெருக்க அமைப்புகள் இருந்துச்சு. இது மூலமா புது புது இனங்கள் உருவாகவும் உயிர் வாழவும் உதவியா இருந்துச்சு. அது எப்படி மேம்பட்ட இனப்பெருக்க அமைப்புகள் புது இனங்கள் உருவாக வாய்ப்பளிக்கும்? மேம்பட்ட இனப்பெருக்க அமைப்புகள் அப்படின்னா அப்போ ஆண் பெண் அப்படின்னு உயிரினங்கள் தனித்தனியா இல்லைனாலும் கூட ரெண்டு விதமான இனப்பெருக்க அமைப்புகள் ஒரே உயிரினத்துக்குள்ளாலேயே இருக்கும். ஆக ஒரு இனப்பெருக்கம் நடக்கணும் அப்படின்னா, மறு உற்பத்தி நடக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு விதமான இனப்பெருக்க அமைப்புகளும் இணைஞ்சுதான் மறு உற்பத்தி, ரீப்ரொடியூஸ் பண்ணும். காலப்போக்கில் ஒரே உடலுக்குள்ளாலேயே இனப்பெருக்கம் நடக்கிறது மாறி இரண்டு உடல்கள், அதாவது ஒரே இனத்தை சேர்ந்த இரண்டு மாறுபட்ட இனப்பெருக்க அமைப்புகளை கொண்ட உடல்கள், அதைத்தான் நாம ஆண் பெண் அப்படின்னு சொல்றோம். அது ரெண்டும் சேர்ந்து ரீப்ரொடியூஸ், அதுதான் மறு உற்பத்தி பண்ற நிலை உருவாச்சு. அப்படி மறு உற்பத்தி பண்றப்ப கிட்டத்தட்ட தன்னோட இனத்துக்கு நெருக்கமான இனத்தோட கூட அது இணை சேரும். அப்படி இணை சேர்றப்ப புது இனம் உருவாகும். அதுவும் மேம்பட்ட ஆற்றல்களோட கூடிய இனங்கள் உருவாகும். இன்னும் இதுல முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோஷியல் பிஹேவியர், சமூக நடத்தை. அது என்ன சமூக நடத்தை? சில உயிரினங்கள் குழுக்களா வாழும், அதாவது ஒண்ணுக்கொண்ணு ஒத்துழைக்கும், ஒண்ணுக்கொண்ணு பாதுகாப்பு அளிக்கும், ஒண்ணுக்கொண்ணு உயிர் வாழ்றதுக்கு உதவியா இருக்கும். அந்த வகையில ஒற்றுமையா வாழணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பு அளிக்கணும் அப்படிங்கிற பண்பு எல்லாம் அப்பவே உருவாகிடுச்சு. இதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. சரி, இப்படி தோன்றின இந்த கேம்பிரியன் உயிரினங்கள்ல சிலது கடலையே ஆட்சி செய்தது, சிலது அழிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம அதுங்க தான் எதிர்காலத்தையே வடிவமைச்சது. அது எப்படின்னா, அதுங்களோட மரபு தான் ஒவ்வொரு மீனுக்குள்ளாலையும் இருந்துகிட்டு அந்த மீனை நீந்த வைக்குது, ஒவ்வொரு பூச்சிக்குள்ளையும் இருந்துகிட்டு அந்த பூச்சியை ஊர்ந்து போக வைக்குது, நடந்து போற நம்மளையும் நடக்க வைக்குது. எல்லாம் சரிதான், ஆனா எல்லா உயிர்களும் இன்னமும் கடலுக்குள்ளாலேயே தான் இருக்குது, அப்படிதானே? இந்த நிலப்பரப்பு என்னதான் ஆச்சு? பல 100 கோடி ஆண்டுகளா பூமியோட நிலப்பரப்பு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. எந்த மூச்சு சத்தமும் இல்லை, எந்த உயிரும் வாழ்ந்த தடயமும் இல்லை. அங்க இருந்ததெல்லாம் பாறைகளும் வெப்பமும் தூசியும் வேகமா வீசுற காற்றும் தான். எந்த உயிரும் அங்க கிடையவே கிடையாது. ஆனா கடலுக்குள்ளால உயிர்கள் வாழ்ந்துச்சு, வளர்ந்துச்சு, ஒண்ணுக்கொண்ணு சண்டை போட்டுச்சு. எதுக்கு? உணவுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் சண்டை போட்டுச்சு. அங்க இருந்து வெளியேற ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படி ஒரு சந்தர்ப்பம் அதுங்களுக்கு அமைஞ்சுது, ஒரு மாற்றமும் நடந்துச்சு. ஆமா, சுமார் 500ல இருந்து 400 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னால, அதாவது 50ல இருந்து 40 கோடி வருஷங்களுக்கு முன்னால உயிர்கள் தங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய பாய்ச்சலை மேற்கொண்டுச்சு. அது மெல்ல மெல்ல ஊர்ந்து கடலை விட்டு வறண்ட நிலத்துக்கு குடியேறிச்சு.
ஆமாம், the story of the colonization of land begins. நிலத்துல உயிர்கள் குடியேறின கதை ஆரம்பிச்சது. அது ஏன், எப்படி, எதனால அப்படின்னு அடுத்த வீடியோல பார்ப்போம். போறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா தயங்காம 8870733434 அப்படிங்கிற எண்ணுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நாம கேள்விகளை கேட்டு சந்தேகங்களை தீர்த்துப்போம். வணக்கம்.